அல்லாஹ் சொல்லுகிற ஒரு அறிவிப்பு, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். என்ன பொருள்? அன்பானவர்களே, சுருக்கமான இந்த நபிமொழிக்கு நிறைய விரிவுரைகள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்னாவது, நோன்பு எனக்கானது என்றால் என்ன பொருள்? நோன்பு வைத்திருக்கிறானா இல்லையா என்பது எனக்கு மட்டும் தெரியும். ஊர் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒருவன் நோன்பு வைக்காமல் இருக்க முடியும், வைக்கவும் முடியும். அல்லாஹுவுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் நோன்பா இல்லையா. எனவே சொல்லுகிறான், நோன்பு எனக்கானது. இன்னொன்னு, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். என்ன அர்த்தம் தெரியுமா? சில நன்மைகளுக்கு 1க்கு 10, சிலதுக்கு 1க்கு 100, 1க்கு 70, 1க்கு 700. ஆனால் நோன்பை பொறுத்தவரை இந்த கணக்குகளே இல்லை. பின்ன என்ன? எவ்வளவு பன்மடங்காக இறைவன் கூலி கொடுப்பான் என்பது அல்லாஹுவுக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இது இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன். அப்படின்னா என்ன? நான் என் ரேஞ்சுக்கு கொடுப்பேன், என் தகுதி தரத்திற்கேற்ப கொடுப்பேன், என்னுடைய தயால தன்மைக்கேற்ப கொடுப்பேன். கொடுப்பவனுடைய அளவிலிருந்து யோசித்தால் நான் எவ்வளவு கூலி கொடுப்பேன், நீ உன் தரத்தில் கிள்ளி கொடுக்கிறாய், நான் என் தரத்தில் அள்ளி கொடுப்பேன் என்பது அதற்கு அர்த்தம். நான்காவது ஒரு தப்சீர், அறியாமை காலத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்கள் நிறைய பேர் சிலைகளுக்கு, விக்கிரகங்களுக்கு எல்லா இபாதத்தும் செய்தார்கள். சஜிதா செய்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள், அதற்கு தவாஃப் செய்தார்கள், சுற்றி வந்தார்கள். அத்தனை இபாதத்தும் செய்தவர்கள் அந்த அறியாமை காலத்தினுடைய குஃபார்கள் கூட முழுமையாக தன்னை எந்த சிலைக்காக, விக்கிரகத்திற்காக நோன்பு வைக்கவில்லை என்பதால் அல்லாஹ் சொல்லுகிறான், நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன்.